தனுசு ராசி நேயர்களை, குலதெய்வ வழிபாடு அதிர்ஷ்டம், தர்மம் மற்றும் வாழ்க்கையின் உயர்வின் ரகசியம். என்னுடைய குலதெய்வ வழிபாடு தமிழ் மாசத்துல எந்த மாசத்துல நீ செய்யணும், எப்படி செய்தால் உனக்கு சிறப்பு, என்ன நிவேதனம், அதற்குண்டான விஷயங்கள் என்ன. தனுசு ராசியில் பிறந்தவர்கள், உங்கள் மனம் எப்பொழுதும் பெரிய கனவுகளை காண்கிறதா, வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருக்கிறதா, ஆனால் சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகள் வந்தும் கையில தங்காம இருக்கா அப்படிங்கிற. தனுசு ராசியில பொதுவாகவே நேர்மையானவர்கள், தர்ம சிந்தனை கொண்டவர்கள், ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள், பிறருக்கு உதவும் மனம் கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். யஸ்ஸிவோ நாம ரூபாபியாம் யாதேவி சர்வமங்களா தயோஹோ சம்ஸ்மர நித்யம் சர்வதோ ஜெயமங்கலம். மங்களம் பார்வதி கௌரி, மங்களம் பரமேஸ்வரி, மங்களம் லலிதா தேவி, மங்களம் மீனலோச்சனா. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது இந்த ஆன்மீக பரிகாரம் சேனல்ல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரேன். அதில் இன்னைக்கு அதி உன்னதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வம். இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது குலத்தை காக்கக்கூடிய, தலைமுறையாக ஒரு குலத்தை காக்கக்கூடிய ஒரு குலதெய்வமானது நம்ம எப்படி வழிபாடு பண்ண வேண்டும். சில பேருக்கு ஆண் குலதெய்வமாக இருக்கும், சில பேருக்கு பெண் குலதெய்வமாக இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வமே தெரியாமல் கூட இருக்கும். என்னுடைய முன்னோர்கள் என்ன தெய்வத்தை எனக்கு வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் கூட இருக்கும். ஸோ இதில் வரக்கூடிய இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இப்போது ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்ச நேரத்துக்கு குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாது. இறை அருள், அந்த இறைவன் உங்களை கூப்பிடணும், அந்த குலதெய்வம் உன்னை கூப்பிடணும். அப்போ தான் உன்னால் அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போய் மனசார நீ ஒரு பொங்கல் வச்சு கும்பிட்டாலும் சரி, நீ ஒரு அபிஷேகம் பண்ணினாலும் சரி, ஒரு அன்னதானம் கொடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு தான தர்மங்கள் பண்ணினாலும் சரி, அந்த குலதெய்வம் உன்னை அழைக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய மரபுகள் இருக்குது. அந்த மரபுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 12 ராசி இருக்குது, நமக்கே தெரியும் 12 ராசி, என்னென்ன ராசி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 12 ராசி. அப்போ இந்த 12 ராசியில் இந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் மற்றும் கர்ம பந்தங்களை சமநிலைப்படுத்தும் வழிபாடாக இந்து சாஸ்திரங்களில் கூட கூறப்படுவது அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது. ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதத்தில் வழிபட்டால் சிறப்பு. இப்போ ஒரு குடும்ப தலைவன் இருக்கார், அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. இப்போ ஒரு மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு குலதெய்வம், மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு தலைவன் எந்த மாசத்துல அவன் அந்த குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்தால் அவனுக்கு அந்த வருஷம் முழுக்க சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது உண்மையாக அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த மாசத்துல நீங்க போய் வழிபாடு செய்தால் 100 இல்ல 200% உங்களுக்கு கைமேல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் முக்கியமாக இந்தந்த தெய்வங்களாக இருந்தால் இன்னும் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும். விரதம் இருந்து அந்த தெய்வ வழிபாடானது நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கை மேலே பலன் கிடைக்கும். இது நிதர்சனமான உண்மை. இன்னும் நிறைய விஷயங்கள் ஆன்மீக பரிகாரம் சேனலில் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அணுவான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை பயணித்தால் அந்த இல்லற வாழ்க்கை நல்லறமாக மாறி அந்த தெய்வ கடாட்சத்துடன், அந்த ஒற்றுமையுடன், அந்த சந்ததிகளோடு சிறப்பாக உங்களால் இருக்க முடியும். இது உண்மை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில் ஒரு மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள், ஒரு மேஷ ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் எந்த மாதத்தில் எப்படியெல்லாம் வழிபாடு பண்ணணும், என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும், என்ன கையில் கொண்டு போகணும், எப்படியெல்லாம் வழிபாடு செய்தால் சிறப்பு, அப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி நேயர்களை, குலதெய்வ வழிபாடு அதிர்ஷ்டம், தர்மம் மற்றும் வாழ்க்கையின் உயர்வின் ரகசியம் என்ன.
ஸோ உன்னுடைய குலதெய்வ வழிபாடு தமிழ் மாதத்தில் எந்த மாதத்தில் நீ செய்யணும், எப்படி செய்தால் உனக்கு சிறப்பு, என்ன நிவேதனம், ஸோ அதற்குண்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் மனம் எப்பொழுதும் பெரிய கனவுகளை காண்கிறதா, வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருக்கிறதா, ஆனால் சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகள் வந்தும் கையில் தங்காமல் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். உழைப்பு இருந்தும் பலன் தாமதமாக வருகிறது. அப்படி என்றால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நீங்கள் இந்த மாதத்தில் செய்யணும். தனுசு ராசின பொதுவாகவே நேர்மையானவர்கள், தர்ம சிந்தனை கொண்டவர்கள், ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள், பிறருக்கு உதவும் மனம் கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சில நேரங்களில் அவசர முடிவுகள், அதிக நம்பிக்கை வைத்து ஏமாறுதல், ஒரு விஷயத்தை நிலைத்து நிற்காமல் புதியதை தேடுதல் இவர்களின் முன்னேற்றத்தில் தடைகளை ஏற்படுத்தலாம். இவங்களுக்கு எப்போதுமே சிறப்பான ஒரு மாதம். எந்த மாசத்துல சிறப்பான மாதம்? மார்கழி மாதமும் பங்குனி மாதமும் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு அந்த குலதெய்வத்துக்கு ஏற்ற மாதம் இது. இந்த மாசத்துல நீங்க அந்த குலதெய்வ பூஜையை நீங்க செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் அதே அந்த நாள் வரும்போது பாருங்க, கண்டிப்பா ஒரு படி உயர்வை தான் உங்களுக்கு தருமே தவிர கண்டிப்பாக உங்களுக்கு தொய்வு தராது. ஸோ அதனால் அந்த நாளில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதங்களில் குலதெய்வ தரிசனம் செய்து குடும்பத்துடன் வழிபடுவது மிக சிறப்பாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறது. தனுசு ராசிக்கு ஏற்ற குலதெய்வங்கள் எடுத்துருக்கோங்களேன். ஆண் தெய்வம் தான் குலதெய்வமாக இருக்கும், முருகப்பெருமான். குரு சம்பந்தப்பட்ட தெய்வங்கள், பெண் தெய்வத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஐயப்பன், முருகப்பெருமான், இது எல்லாமே உங்களுக்கு உகந்த தெய்வங்களாக இருக்கும். பெண் தெய்வத்தில் மீனாட்சி அம்மனை முக்கியமாக எடுத்துக்கலாம், காஞ்சி காமாட்சி அம்மனை எடுத்துக்கலாம், அதே போல் மதுரை மீனாட்சி அம்மனை எடுத்துக்கலாம், அதே போல் அங்காளம்மன், பெரியபாளையத்தம்மன், சில பேருக்குலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வமாக சில பேருக்கு கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அருள், ஞானம், குடும்ப வளம் மற்றும் ராஜயோகத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் தீர்க்க நேத்ராய வித்மஹே கேலஹஸ்தாய தீமகே தன்னோ குலதேவதா பிரஜோதயா. இதை சொல்லுங்க 27 முறை தினமுமே சொல்லுங்க. அதுவும் நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட தமிழ் மாசத்துல வரும்போது இன்னும் நிறைய சொல்லுங்க. வாழ்க்கையில நிறைய அடுத்தடுத்து நிறைய சக்சஸ் பண்ணுங்க. கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறது வாழ்க்கை அல்ல. உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரணுமா? இப்போ கூட குரு 8ல் இருக்குது, அர்த்தாசிரமத்தில் சனி, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் இருக்குது தனுசு ராசி பொறுத்தளவுக்கு. அப்போ உன்னுடைய எது உனக்கு உன்னை நிறைய பாதுகாக்கும்? உன்னுடைய தெய்வ வழிபாடு தான் உனக்கு நிறைவாக காட்டும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய சில பிரசாதம், சில விஷயங்கள்லாம் செய்யலாம் இல்லையா, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அந்த சுவாமிக்கு எந்த சுவாமியாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டியது புளிசாதம், புளியோதரை சொல்கிறோம் இல்லையா, அந்த புளியோதரை செய்யுங்க சுவாமிக்கு. அதே போல் கொண்டக்கடலை, கருப்பு கொண்ட கடலையாக இருந்தால் சிறப்பு. அது நல்ல ஒரு சீப்பு செவ்வாழை பழம், பழ வகைகள் இதெல்லாம் வச்சு சுவாமிக்கு வழிபாடு செய்தீர்கள் ஆனால் உங்களுக்கு சிறப்பு. அதுக்கப்புறம் உங்களுடைய குல மரபுப்படி சுவாமிக்கு என்னென்ன செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கணும். புளியோதரை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நான் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டேல இன்னும் சிறப்பு. படைத்து விடுவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. சுவாமிக்கு நிவேதனம் செய்கிறது சிறப்பு ஒன்று. அதே போல் வந்து தனுசு ராசினருக்கு கிடைக்கும் பலன்கள் வந்து என்னென்னா, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கலாம், கல்வி மற்றும் ஞானம் வளரலாம், வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையலாம், தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சி கிடைக்கலாம், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம், அதே போல் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படலாம். சில பேருக்கு வாழ்க்கை வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும், சில பேருக்கு வேலை டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப இஷ்யூவாக இருக்கும். சில இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தனுசு ராசிகள் தவிர்க்க வேண்டியது அவசர முடிவுகள், வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாமல் இருப்பது, குருமார்களை அவமதிப்பது, குரு தெய்வ வழிபாட்டை புறக்கணிப்பது, இதெல்லாம் செய்யக்கூடாது. தனுசு ராசியினர் வெள்ளில் இருந்து புறப்படும் அம்பு இலக்கை நோக்கி செல்லும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் உயர்ந்த இலக்கை நோக்கி நீங்கள் முயல வேண்டும், செல்வதற்கு முயல வேண்டும். அது விரைவாக வரும். இது முன்னோர்கள் நம்பினர். இதெல்லாம் இப்படிலாம் செஞ்சால் இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லி முன்னோர்களே நம்பியிருந்தாங்க. ஒரு தீபம் குலதெய்வத்தோடைய அருளை உங்களுக்கு சிறப்பாக கொண்டு வரும், ஒரு தீபம் ஏற்றினால் அப்படின்னு சொல்றது. அதே போல தர்மம் வழி நடத்தும், குலதெய்வ அருள் வெற்றியை நிலை நிறுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வ அருள் பெற்ற அதிர்ஷ்டம், செல்வம், ஆன்மீக உயர்வு மற்றும் வாழ்க்கை வெற்றியாக பெருகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, மூல நட்சத்திரம் தனுசு ராசி, சிறப்பான முறையில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய மாதத்தில் கரெக்டாக அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிடுவாங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கான வெற்றி உறுதியாக உண்டு என்று சொல்லுகிறேன். சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது குலதெய்வத்திற்கான 12 ராசிகளுக்கான எந்தெந்த மாதத்தில் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும், என்னென்ன தெய்வமாக இருந்தால் நமக்கு இன்னும் சிறப்பு அந்த வழிபாடு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம்.
இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கமெண்ட்டில் கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க. சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய சந்தேகம் உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும், உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கப்படும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது கமெண்ட்ஸ் பண்ணி, சார் சாமி நீங்கள் சொன்னது உண்மை, நான் இந்த மாதத்தில் வழிபாடு பண்ணுறேன், இவ்வளோ நாள் நான் பண்ணலை, இனிமேல் நான் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் இதற்கப்புறம் உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்காக நீங்கள் செய்யுங்க. மற்றவங்களுக்காக வேண்டாம், உங்களுக்காக நீங்கள் நன்னா இருக்கணும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மற்ற விஷயங்கள் நன்னா இருக்கணும், உங்களுக்காக நீங்கள் இதை செய்யுங்க. செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.